இன்னும் எங்கே வருகிறான் தெரியுமா? ஏ அந்த நல்ல வல்லரகே, அந்த நல்ல வல்லரகே, எங்கு வரலாமா? சிங்கம் புலி உறங்குவானோ, சிறுபுலிகள் ஆண்டுவானோ, பாதியது பறந்தவானோ, பங்குனி தேர் ஓடுவானோ, இமயமலை ஜன்னதிற்கு வல்லரகே ராஜுதண்டா, தவமதுவு இருக்க வேண்டும், தவமதுவு என்று சொல்லி வாராரே. இப்படியாக இந்த வல்லரகே தவமது இருக்க வேண்டும் என்று சொல்லி, தவம் இருக்கணும்னா அப்படியே வந்த கோலத்தோட போக முடியுமா ஐயா? அதனால இந்த வல்லரகே என்ன செய்தான்? ஆற்றிலே சென்று நீராடி ஈரதுயில் களையாமல் ஆண்டவனை எண்ணி அரும்பெரும் தவங்கள் இருக்க வேண்டும் என்று ஆறாமத்த வனமதியில ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க ஆழ நல்ல குளியை வெட்டி 1000 முழம் கம்பெடுத்து நாட்டினான். ஒரு மலர் 2 மலர் இல்ல, 1000 முழம் கம்பம்னா எவ்வளவு உயரம் இருக்குன்னே. அப்பா எக்கச்சக்கமா இருக்குமே. அது மேல நின்று தவம் இருந்தாம்னா என்ன அழகா இருக்கும். அதான் இருக்க போறோம். அப்படி இருக்கும்போது இந்த வல்லரகன் என்ன செய்கிறான்? இன்னும் அந்த கம்பத்துக்கு அடியதில என்னை என்னெல்லாம் செய்கின்றான் தெரியுமா? கம்பத்தடி மேலே எல்லோ, கம்பத்தடி மேலே எல்லோ, கனத்த செப்பு குடத்தை வைத்தான், கனத்த செப்பு குடத்தின் மேலே மாங்குளையும் கொண்டு வைத்தான், மாங்குளைக்கு மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தான், மணி உருண்ட தேங்காய் மேலே செம்பரளி பூவை செம்பரளி பூவின் மேல் எலிமிச்சங்கனியை எலிமிச்சங்கனியின் மேலே இந்த மல்லிகையும் வைத்தான், இந்த மல்லிகையின் மேலே உன்னி முத்து பரப்புவான், உன்னி முத்து பரப்பின் மேல் ஐயா கொட்டான் பாக்குவான், ஐயா கொட்டான் பாக்கு மேல் ஒரு கோழி முட்டை ஒன்றுவான், இந்த கோழி முட்டை மேலே ஊசி கொண்டு வா, ஊசி மேல ஊசி நாட்டி, ஊசி மேல ஒரு காலும், உச்சந்தலையில் 2 கையும், சாம்புராணி பத்தியோ, சாம்புராணி பத்தியோ, அங்கே சங்கரனை பார்க்கவோ,
அப்படி இருந்து வரக்கூடிய நாளையில என்னம்மா அதாவது என்ன 1 வருஷமா 2 வருஷமா அவசரமா இருக்கா அவன் 12 வருட காலமாக பாரத்தவம் அது இருந்து வருகிறான். ஆமாம்மா அப்படி தவம் இருந்து வரபோது நான் வரும்போது அவன் தவமானது எப்படி இருக்கின்றது தெரியுமா? எப்படி பள்ளி எல்லாம் பாசி பெற்ற பள்ளி எல்லாம் பரிரோமாஞ்சனைகள் கொண்டு வாழ்நாட்டில் முளைத்தமாறு தலைமாட்டில் பூச்சொரி மாட்டில் கொளுத்தமாறு வாழ்நாட்டில் கொளுத்துரி காற்றடித்து மலர்வதற்கு காரஞ்செடி மேற்பட கண்ணம்பச்சி கூடு கட்டு கண்ணம்பச்சி கூடு அடைக்கலங்கம் அடைக்கலங்கம் உண்டையிட இப்படியாக 12 வருட காலம் உண்ணாமல் உறங்காமல் ஆண்டவன் திருப்புகளை மறவாமல் அவை இன்னும் எப்படி இருந்து வருகிறான் தெரியுமா? ஒருவருட இருவரோடு ஒருவருட இருவரோடு முதல் 3 வருடமா மூன்றாவது வருடங்கள் முக்கணனும் வரவும் நான்கு நல்ல வருடங்கள் பகவானும் வரவும் 5 நல்ல வருஷமா ஆண்டவனும் வரவும் 7 8 வருடங்கள் பகவானும் வரவும் 10 12 வருடங்கள் அப்படி தவமதுவும் இருக்கும்போது அப்படி தவமதுவும் இருக்கும்போது 12 வருடங்கள் பகவானும் வரவும் அந்த நல்ல வல்லர அதே தவமதுவும் முஜிபு ஆடாத கைலா ஆடுதையா அருசமே குடுங்காத கைலா குடுங்காத கைலா அது குடி போய்கிறே ஆடாத கைலாசம் ஆடுது அசைது குலுங்காத கைலாசம் குலுங்கி விளையாடும் போது அதாவது இந்த வல்லரக்கன் தவமானது நள்ளிரவு 11 மணியளவில் ஆதி கைலாச மாமலையில முச்சு பெற்று அவன் தவமானது இருக்கும்போது ஆண்டவன் பார்த்தார். ஐயோ இதனால் இதுவரைக்கும் தவம் இருந்தானே வல்லரக்கன், இவனுக்கு வரம் கொடுக்காம இருந்து விட்டோமே என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமா அதாவது ஆண்டவன் பகவான் எப்பொழுது படியளக்க போனாலும் பொழுது சாய்ந்த போது பார்வதியால் கையதிலே
படியரிசி வாங்கி கொண்டுதான் ஆமா என்ன செய்வார்? படிகளுக்கு போவாரு. ஆனா அன்றைய தினமதியில நள்ளிரவுல வாங்கிட்டு போக முடியுமா ஐயா? எப்படி போறாரு? அவ பாட்டுல அவ பாட்டுல உறங்கட்டும். மனைவி மேல அவளை பக்குவமா இருந்து பாக்காரு. சரி மனைவி உறங்கட்டும், நம்ம போய் வரத்தை கொடுத்து வருவோம் என்று சொல்ல, ஆமா அப்பொழுது ஆண்டவன் பகவான் படியிலக்க போது மாதிரியே வரபோது அம்மா பார்வதி வழிய மறிச்சுட்டா. ஆண்டவா பகவானே எங்க போறீங்க? அதாவது ஏ அம்மா, என்ன பாதாள உலகத்தில வல்லரக்கே ராட்சுகன் சரி என்னை நினைத்து 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறான். அவன் தவமானது முச்சு பெற்று விட்டது. ஆமா அதனாலே வரத்தை கொடுத்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல, ஆனா பார்வதிக்கு நம்பிக்கையே இல்லை. ஆமா ஏன் நம்பிக்கை இல்லை? அதாவது எழுந்திருக்கும் போது ஆண்டவன் பகவான் நம்ம இடத்துல சொல்லியிருக்கலாம், சொல்லல. அல்லாட்ட மூத்த மகன் கணபதி இருக்காம அவன்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம், இல்லனா படி வேலவன் இடத்திலேயாவது சொல்லியிருக்கலாம். ஆமாயப்பா அம்மா வந்து அப்பா எங்கன்னு கேட்டா அப்பா இந்த சோரியா போயிருக்காருன்னு சொல்லிட்டு போறான். அப்படியே என்கிட்ட பேச விருப்பலனா யாரு சிவத்துக்குள்ளையாவது சொல்லியிருக்கலாம். ஆமா யார்கிட்டையும் சொல்லாம போனாருன்னா கள்ளத்தனமா போறாரு. ஏ ஆண்டவா பகவானே, இனிமேலும் உங்களை நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு அந்த வல்லரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டுமானால் அவன் இங்கு அழைத்து வர சொல்லுங்க. உங்க ஏவல் பிள்ளையான நந்தி தேவனை என்று சொல்ல, அப்பொழுது என்ன செய்கின்றார் தெரியுமா? ஆண்டவர் சிவபெருமான் யாரை வரவழைத்தார் தெரியுமா? எட எட நந்தி தேவா, எட எட நந்தி தேவா, என்னுடைய வார்த்தைக்கு ஈசனுமே அழைத்த போது அங்கே கீழ கோட்ட வாசலி இருந்ததோரு நந்தி தேவனே பகவானோ அழைத்த போது அந்த நல்ல நந்தி தேவனே பகவான் முன்னால் ஓடி கையெடுத்து வணங்குவான். ஆண்டவனே பகவான் அழைத்ததொரு விவரம் என்று அங்கே கேட்டபோது ஆண்டவன் தான் பகவான் எடா நந்தி பாதாள உலகத்தில் வல்லரக்கே ராஜுகன் பாரதவும் செய்துவார். கைலாசம் அழைத்துவார், கைலாசம் என்று பகவானும் சொல்லுவார். இப்படியாக ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபோது அதை காதிலே கேட்ட நந்திதேவன் சொல்லுகிறார், ஐயா வல்லரக்கனோ கைலாச பிறவி அல்ல பூலோக பிறவி, நானோ கைலாச பிறவி. அப்படி இருக்கும்போது அந்த வல்லரக்கனை நான் எப்படி அழைத்து வர முடியும்? ஏ அப்பா, அதற்கெல்லாம் ஒரு வரம் தருகிறேன் என்று ஆண்டவன் சிவபெருமான் கையிலே இருந்த 2 பச்சிலை குளிகை மருந்துகளை எடுத்து கொடுத்தான். ஏ அப்பா, இந்த 2 பச்சிலை குளிகை மருந்துகளையும் அதோ தவம் இருக்கான் பாரு, அவன் தவத்திலே கொண்டு போய் அவன் இடத்தில் 2 கண்டத்திலே போட்டு ஒதுக்கினானால் 3.25 நாளிகைக்குள் 2 ரெக்கை முளைக்கும். ரெக்கை முளைத்த போது அவன் ஆதி கைலாசம் வந்திடலாம்.
வணங்கிடலாம் ஆமாப்பா என்று சொன்னபோது ஆமா நந்தி தேவனும் 2 பச்சிலை குளிகை மருந்துகளை வாங்கிக் கொண்டு வாங்கி கொண்டு என்ன செய்கிறார்? என்னம்மா பாதாள உலகத்திற்கு வல்லரக்கனை தேடி வரார். வருகிறா வருகிறா 14 உலகமெல்லாம் என்ன செய்கிறான்? என்னம்மா நந்தி தேவனும் வந்து தேடி பார்க்காரு. தேடி பாக்கா எங்கேயும் அரக்கனை காணோம். அரக்கனை காணல அரக்கனை காணாத நந்தி தேவன் என்னமோ அந்த அச்சுவான கானகத்துல ஆமா நந்தி தேவன் இந்த பக்கம் இருக்க, வலது பக்கம் நந்தி தேவனும் ஆமா இடது பக்கம் வல்லரக்க இருக்கான். இருக்கிறா இருக்கிறா அதாவது வல்லரக்கை செய்யக்கூடிய தவமானது எங்க இருக்கு எங்க இருந்து? புத்துக்குள்ள இருந்து தவம் இருக்கா யான் புத்துக்குள்ள இருக்கான். 12 வருஷம் புத்துக்குள்ள இருந்து தவம் இருக்கா அதாவது காச்செடிக்கு மணல் பறந்து காராஞ்செடியெல்லாம் மேல் படர்ந்தா ஆமா அவன் இருக்குது தெரியுமா? விளையாமுட்டா வளர்ந்துட்டு ஓடி வளர்ந்துருக்கு ஓங்கி வளர்ந்துருக்கு. அது மட்டுமா, அவனுக்கு மேல ஆலமரமே படர்ந்து நிக்கி. வளர்ந்து நிக்கு அதனால அவர் இருக்கிறது நந்தி தேவனுக்கு தெரியாது. தெரியல அப்பொழுது நந்தி தேவன் அங்க அழுது புலம்புகின்றார். அங்க எப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ யார் எப்போ காண்பேனோ அரக்கனை, காண்பேனோ இங்க இன்னும் காணலையே அரக்கனை. இன்னும் காணலையே எப்போ காண்பேனோ அங்கே 14 உலகமும் தேடினார். அங்கே 14 உலகமும் தேடினார். அங்கே இருந்து தவத்தையும் அரக்கனை காணாமல். அங்கே காணல் அடிக்குது கை காணலாகுது. அங்கே வேணல் அடிக்குது வெந்தனலாகுது. யா இப்போ காண்பேனோ அரக்கனை, இன்னும் காணலையே. இப்படியாக நந்தி தேவன் புலம்பிக் கொண்டிருக்கும் போது 1000 குலம் கம்பத்துக்கு அரியதிலே ஆமா யாரு தவம் இருக்கா? யாருமா இந்த சண்டால வல்லரக்கன் தவம் இருந்து வருகிறான். வருகிறார் அப்பொழுது ஆமா ஆண்டவன் சிவபெருமானை எண்ணி மனமுருக பாடுகிறான். எப்படி பாடுறா எப்படி பாடுகின்றான் தெரியுமா? எப்படி பார்வதி என் மணவாளனே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, பக்தனுக்கு வரம் கொடுப்பார். பக்தனுக்கு ஐயா ஈஸ்வரியன் மணவாளனே சிவ சம்போ சங்கர, ஏழை செய்யும் தவத்தை பாரும். ஏழை செய்யும் ஐயா கொண்டல் வருணன், கொண்டல் வருணன், கொண்டல் வருணன் மைதுனரே சம்போ ஐயா சம்போ சங்கர, எனக்கு வந்து வரம் கொடு. ஐயா எனக்கு வந்து வரம் Come on.
சரி. அசையாமணி ஒளிவு போல கேட்டதாம். ஆமா, கேக்குது. அதை காதிலே கேட்டு நந்தி தேவன் கேட்காரு, எப்படிடா? ஏ வல்லரக்கா, ஏய், அடே வல்லரக்கா, வளருதா? உன்னைய தேடி ஈவேறு உலகமெல்லாம் சுத்தி சுத்தி வந்தேனே, அப்படியாப்பா, அப்படியாப்பா? இங்கேயா வந்து தவம் இருக்க, ஆ, இந்த 1000 முழம் கம்பம் நாட்டி அம்மா, என்று சொன்னபோது சரி. அப்பொழுது சொல்லுகிறேன், என்ன சொல்றா? ஏ அப்பா வல்லரக்கா, வளருதா? நீ இங்கேயா தவம் இருக்க, நீ என்னோடு வந்தேன்னு நினைச்சுக்கோ, வந்து வச்சுக்கோ. ஆண்டவன் பகவான் இருக்கு இடத்திற்கு கூட்டு போவேன், ஆமாப்பா. அழைத்து போவேன் என்று சொன்னபோது சொன்னபோது வல்லரக்க மனசுல நினைக்கான், என்ன நினைக்கிறா? அதாவது அம்மா, ஆண்டவன் பகவான் வந்தா கொம்பு இருக்குமாயா, இருக்காத. 2 கால் தானே இருக்கணும், அம்மா, எனக்கு 4 கால் இருக்க, இருக்க. அது மட்டும் இல்லாம மாடு எப்படியா பேசும் மாடு போல முகம் இருக்க. என்று நினைத்த வல்லரக்கனிடத்தில் அம்மா, நந்தி தேவன் விவரமாக எல்லாத்தையும் எடுத்து உரைத்தார். இருந்தா. அப்படி உரைத்த போது ஆமா, வல்லரக்கன் என்ன செய்தான், என்னம்மா செய்றா? ஏ அப்ப கேட்கான், ஆ, ஏ ஐயா, என்ன? உம்மனை கடவுள்னு நினைச்சேனே, அம்மா, காளை போல வந்திருக்கிற என் மனதவத்தை தெரிஞ்சிய. எடுத்துட்டீர தெரிஞ்சிய ஐயா.